பிரபஞ்சத்தில் நிறைய கிடைக்குது, கேட்கறதெல்லாம் கொடுக்குது, கேட்கறதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது கொடுக்குற தன்மையில் மட்டுமே அது பிறந்தது, வாங்கும் தன்மையில் அது பிறக்கவே இல்லை. அதில் நீ கேட்டால் கொடுக்கும், ஆனால் நீ கேட்டால் வாங்குற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை. ஏன் இல்லை? உன் உடலில் வாங்குற தன்மை இல்லை, கர்மாலாம் நிறைய இருக்குது, அதனால் வாங்குற தன்மை இல்லை. அதனால் நீ கேட்கல, கீழே போகுது, அது கிடைக்கல. அப்போ உன் கர்மாவை நீக்கிட்டு நீ கேட்டீங்கன்னா சூப்பராக உனக்கு கிடைக்கும். அப்போ நீ பெரிய ஆள் ஆயிடலாம். அப்போ பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? உனக்குள்ள கர்மாவை நீக்கணும். கர்மாவை நீக்கினா தானே மனம் அடங்கும், இல்லைன்னா எப்படி அடங்கும்? கர்மா உள்ளே வச்சுட்டு இருக்க வரைக்கும் எப்படி அடங்கும்? அடங்காது. கர்மா நிரந்தரமாக அடங்கிடுமா, வராதா அப்படின்னா கிடையவே கிடையாது. கர்ம உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும், கர்மம் ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ நமக்கு டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும். அதுதான் வாழ்க்கை.